பொருள் ஆசையை விலக்கி வாழுங்கள். பொருள் ஆசையை விலக்கி வாழுங்கள். உள்ளதே போதும் என்று இருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகள், இதை எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்துல 13வது அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்கிறோம். என்னது? பொருளாசையை விலக்கி வாழுங்கள், உள்ளதே போதும் என்றே இருங்கள். ஏன்? ஏனெனில் ஒருபோதும் உங்களை விட்டு விலக மாட்டேன், உங்களை கைவிட மாட்டேன் என்று கடவுள் கூறியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, ஒருபோதும் ஒருபோதும் நான் உங்களை விட்டுற மாட்டேன், உங்களை கைவிட மாட்டேன். அதனால பணம் வேணும் பணம் வேணும்னு ஓடாதீங்க. சபையுரையாளர் புத்தகத்தில் ரொம்ப அழகா சொல்றாங்க, இந்த வயிற்றுக்காகவே ஒருவர் உழைக்கிறார், ஆனால் அவருடைய வயிற்று பசியோ தீர்வதே இல்லை. ஒரு சில பேர் சொல்றாங்கல்ல, இந்த ஒரு சாண வயிற்றுக்கு தான் சாமி உழைக்கணும், ஒரு சாண வயிற்றுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். யாரெல்லாம் இந்த வார்த்தையை சொல்றாங்களோ ஆண்டவர் சொல்றாரு, அவங்களுக்கு வந்து வயிறே நிரம்பாது. ஒரு சாண வயிற்றுக்கு தான் உழைக்கிறேன்னு சொன்னா வயிறு நிரம்பாது. ஒரு சில பேர் பணம் 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 பணம், சொத்து 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 சொத்து, வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், சொத்து வாங்கணும், தங்கம் வாங்கணும். என்ன பண்ணுறது தெரியுமா? நீ எவ்வளோ வேணால் சேர்த்துக்கோ, சேர்க்கணும் சேர்க்கணும்னு ஓடுறல்ல, உனக்கு தேவைன்னு வரும்பொழுது இந்த பணம் உனக்கு உதவாது. இன்னொரு வசனம் இருக்குது பைபிளில், ஆண்டவரே உன் வீட்டை கட்டலைன்னா எவ்வளோ கொத்தனார் வேலை செஞ்சாலும் அது வேஸ்ட். ஆண்டவரே உன்னுடைய ஊரை, உன்னுடைய பட்டணத்தை வந்து காப்பாற்றலை காக்கலை அப்படின்னு சொன்னால், இரவு முழுக்க நீ எத்தனை வாட்ச்மேனை வச்சாலும் அது வேஸ்ட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் நல்லா இருக்கிறதும் நான் நல்லா இருக்கிறதும் நம்ம நாசமாக போகாமல் இருக்கிறதும் ஆண்டவர் நம்ம மேலே வச்சுருக்கிற கிருபை அருள், அவ்வளோதான். ஏதோ நம்ம நல்லவங்கன்றதுனால ஆண்டவர் நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இல்லைங்க. ஏதோ நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படி இருக்கணுன்றதுனால ஆண்டவர் நம்ம அப்படி வச்சுருக்கிறன்னு கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம அவருடைய பிள்ளைங்க, நமக்கு தேவையானதை அவர் தரார். பைபிளில் போட்டிருக்க நல்லவர்கள் மீதும் தீயவர்கள் மீதும் அவர் மழையை பொழிய செய்கிறார், கதிரவனை உதிக்க செய்கிறார். அப்பேற்பட்ட கடவுள் இருக்கும் போது நம்ம எங்க கவலைப்படணும்? எதுக்கு திருப்பி திருப்பி பணம் பணம் பணம்னு ஓடணும்? அவரை நம்பி இருக்க கற்றுக்கொள்ளுங்க. இந்த தவக்காலத்திலையாவது அவரை நம்பி இருக்க கற்றுக்கொள்ளுங்க. இதை தான் வந்து அந்த கைம்பெண் கோயில் ஆண்டவர் பார்க்குறாருல்ல, அந்த கைம்பெண் என்ன பண்ணுறாங்க, அவங்ககிட்ட இருந்த 2 காசு உண்டியில் போடும்போது ஆண்டவர் சொல்கிறார், மிகுதியாக இப்போ தான் போட்டேன். ஏன்னா மற்றவர்களெல்லாம் அவர்களுக்கு இருந்த மிகுதியிலேருந்து கொஞ்சமாக கிள்ளி போட்டாங்க. இந்த கைம்பெண் என்ன பண்ணுறா, அவகிட்ட இருந்த மொத்தத்தையும் சேர்த்து அந்த 2 காசை போடுறா. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. இருந்த 2 காசையும் ஆண்டவருக்குன்னு போட்டா. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவரே, இந்த 2 காசை நம்பி நான் இல்லை, உங்களை நம்பி தான் இருக்கிறேன். இப்படி வாழ்கிற வாழ்க்கை எப்படியாப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும்? இந்த தவக்காலத்தையாவது இது கற்றுக்கலாமா? பணம்னு ஓடாமல், சொத்துன்னு ஓடாமல், செல்வாக்குன்னு ஓடாமல், ஆண்டவரேன்னு ஓடுறது எத்தனை பேர்? அப்படிப்பட்ட ஒரு மனசனை ஆண்டவர் நமக்கு தரணும்னு ஜெபிக்கலாம். விண்ணக தந்தையே, உம்முடைய ஒரே மகனை உம்முடைய ஒரே மகனை எங்களுக்காக பலியாக ஒப்பு கொடுக்க திருவுளமானீர். அந்த ஒரே மகனையை கொடுத்த நீர் வேற எந்த ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு கொடுக்காமல் இருப்பீரோ? எல்லாம் எங்களுக்கு தருகிறீர், இலவசமாகவே தருகிறீர். அப்படி இருந்தும் பல நேரங்களில் உம்மீது நம்பிக்கை வைக்காமல் நாங்கள் பணத்தின் மீதும் எங்கள் சொத்தின் மீது நம்பிக்கை வைத்து உம்மிடமிருந்து பிரிந்து போகிறோம். அதற்காக மன்னிப்பு வேண்டுகிறோம். ஆண்டவரே, இனி நாங்கள் ஒருபோதும் விட்டு விலகாமல் இருக்க, பணத்தையும் சொத்தையும் செல்வாக்கையும் நம்பாமல் ஆண்டவரே உம்மையே நம்பி இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். God bless you.